சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷனில் ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த தாய் கிழவி படம் பிளாக்பஸ்டர் ஹிட் அடைந்ததையொட்டி ஒரு சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. அதில் ராதிகா அவர்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, எஸ்கே என்னுடைய லைஃப்பில் 2 எஸ்கே. ஒன்று நம்ம சரத்குமார் சார், என்னுடைய ஹஸ்பண்ட் சரத்குமார் சார், அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன். ஸோ 2 பேருமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சரத்குமார் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ராதிகா அவர்களுக்கு ஒரு ஹஸ்பண்டாக உறுதுணையாக இருந்திருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹிட் படத்தை ராதிகா மேம் நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ராதிகா அவர்களுக்கு. ஸோ அதனால் 2 பேருக்குமே அவங்களுடைய தேங்க்கை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தாய்க்கிழவி படத்துக்கு அப்புறமா என்கிட்ட ஒரு 6 பட கதை சொன்னாங்க. 6மே கிழவி ரோல் தான் பண்ணுறாங்க. யோ ஸ்டாப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சரத்குமார் அவர்களை நோக்கி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் சரத்குமார் சார் சொல்லி தான், அவங்களுடைய கம்பல்ஷனில் தான் நம்ம ராதிகா மேம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அம்மா கேரக்டர், மாமியார் கேரக்டர்லேருந்து இப்போ கிழவி கேரக்டராகவே வந்துட்டு இருக்கணுன்னே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அடுத்த படம் எனக்கு அப்படியே கரெக்டாக எனக்கு இதெல்லாம் சரி சமமாக ஆக்கிடணும். கரெக்டாக நீங்கள் எனக்கு கரெக்டான ரோல் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சிவா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஃபன்னாகவே இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.